ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தமிழக வெற்றி கழகம் நேற்றைய தேர்தலில் ஒரு புரட்சிகரமான வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் பலரையும் திகைக்க செய்திருக்கிறது அப்படின்னா மாற்று கருத்தில்லை. 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் தனித்து வெற்றி பெற்றிருக்கிறது, திமுக அதிமுகவை தாண்டி. ஹேவிங் செட் தட், கொண்டாடி முடித்த பிறகு பார்க்கும்போது சரி இப்போ ஆட்சி எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக எழுகிறது. 108 இடங்களில் ஒரு இடம் விஜய் ரிசைன் பண்ணி ஆகணும், ஒரு இடம் சபாநாயகர் போயிடுவார். அப்போது அதை தாண்டி 11 இடங்கள் மெஜாரிட்டிக்கு தேவைப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய திமுக அதிமுக தாண்டிய மற்ற கட்சிகளில் யார் யார் அந்த 11ஐ இட்டு நிரப்ப போகிறாங்க தாவேக்காவுக்கு அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு பாவலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இதே போல அரசியல் விமர்சகர் திரு சஞ்சீவி, டாக்டர் சுமந்த் ராமன், மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற பல விருந்தினர்களும் அடுத்தடுத்து நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நான் பாவலன் அவர்கள்ட்ட லாஸ்ட்டாக வரலான்னு நினைக்கிறேன். அவரோட கார்ட்ஸ் நம்ம முதலே ரிவீல் பண்ண வேணாம். திரு டாக்டர் சுமந்த் கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் விஜய் அட் திஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்க டாக்டர்? எந்த பக்கம் போகிறது? காங்கிரஸ் ஆல்ரெடி ஒரு ஆப்ஷனாக இருக்கா, அது ஒரு ஆப்வியஸ் சாய்ஸா? அதை தாண்டி யார் யார் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு? முதல்ல ரெண்டு விஷயம் கிளாரிஃபை பண்ணோம். வேற ஒரு ஆங்கில சேனல்ல ஆளுநரோட பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எம்எல்ஏ உடைய லிஸ்ட் ஆஃப் எம்எல்ஏஸ் தாவேக்காவிடம் இருந்து வரவில்லை. அதுக்கு அடுத்த கேள்வியா அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களோட நாளைக்கு மீட் பண்றதுக்கு டைம் கேட்டிருக்காங்களான்னா இல்ல, அவங்க இந்த லிஸ்ட் அனுப்பிச்ச உடனே அவங்க டைம் கேட்டாங்கன்னா நான் சென்னைக்கு கிளம்பி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கூறி இருக்கிறது. அந்த ஆடியோ ஒரு டெலிபோன் கால் அது. ஓகே. சோ திரு ஆர்லேக்கரோட. சோ இப்போ என்னன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு 11 நபர்கள் தேவை. ஏன்னா விஜய் ஒரு சீட்டை ராஜினாமா செய்யணும், அது கணக்குல இருக்குது. சோ ஹி ரிக்வயர்ஸ் 11 அடிஷனல் மெம்பர்ஸ். ரைட்டா? ஒரு ஸ்பீக்கர் வந்துருவாங்க, 11 மெம்பர்ஸ் வேணும், ஒரு ஸ்டேபிளா ஸ்திரமா நடத்துறதுக்குன்னா. சோ இந்த 11ல நீங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா 3 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1, யார்கிட்டயும் எதுவும் கேட்க வேணாம், போய் ஆட்சி அமைங்க. இப்ப ஆளுநர் உங்களை அழைச்சிட்டாரு, எனக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதுக்கப்புறம் 2 வாரம் டைம் கொடுப்பாங்க உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு. கரெக்டா? அந்த 2 வீக்ஸ்ல திமுக கூட்டணியோ அண்ணா திமுக கூட்டணியோ ஆன் மாஸ் அவருடைய கவர்மெண்ட்டை கவுக்க முயற்சிக்க மாட்டார்கள். அது கிட்டத்தட்ட உறுதி. ஏன்னா அது மக்களுடைய வேர்டிக்ட அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். சோ அதுவும் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்து ஒரே டைம்ல அந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். சோ நான் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் பண்றது, விஜய் இன்னைக்கே போய் யாரையாவது கூட்டிட்டு உட்கார வச்சாதான் அரசு அமைக்க முடியும்ங்கிற ஆர்குமெண்டே நான் ஏத்துக்கல. ரைட்டா? இல்ல, அவர் சிஎம் பதவி ஏற்ற பிறகு ஃப்ளோர் டெஸ்டுக்கு இடையில இருக்கிற கேப்ல கூட he can cobble up the numbers, அது பிரச்சனை இல்ல. ஆனா அது யார் even floor test he can go, he will go for the floor test. You will see opposition MLAs will be absent, some of them will be absent. பட் அது டாக்டர் ஹோப் இஸ் நாட் a strategy இல்ல டாக்டர். அரசியல்ல ஹோப் இல்ல. அவங்க ஒரு 30 பேர் ஆப்சென்ட் ஆயிருவாங்க நம்பி நம்ம ஃப்ளோர் டெஸ்ட் போக முடியாது. நான் இப்படி வேணா சொல்றேன். நான் கேள்விப்பட்டவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சிலர் சட்டப்பேரவையில் அன்று வராமல் இருக்கலாம். ஏற்கனவே பேக் சேனல் டாக்ஸ் இருக்கா உங்களுக்குள்ள? நான் கேள்விப்பட்டவரை இது இது ஒரு ஆப்ஷன். This is not the number one option. There are 2 other options. இல்ல, அதாவது இப்ப நீங்க சொல்றத இன்னும் மக்களுக்கு விளங்கிக்கிற மாதிரி நம்ம சொல்றதா இருந்தா, அவையில 234 பேர், அந்த 234ல 118 எடுக்கணும் மெஜாரிட்டிக்கு. சப்போஸ் 30 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க, 200 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 200ல 101 எடுத்தா போதும் மெஜாரிட்டிக்கு. கரெக்டா? அதுதான் ரூல்ஸ். ஓகே. சோ சிலர் அன்னைக்கு அவைக்கு வராமல் இருப்பதன் மூலமாகவே விஜய்க்கு ஆதரவு அளிக்கலாம். ஆமா, அது ஒரு பாசிபிலிட்டி. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 இந்த மாதிரி 2 சீட்டு 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகேயோ காங்கிரஸ் கட்சியோ இவர்களோட எல்லாரோடையும் போய் பேசி
இப்போ காங்கிரஸ் கிட்ட 5 இருக்கு ஆமா இல்லையா, பாமக கிட்ட 4 இருக்கா, ஆமா 4 9 4னா 9 அதை தாண்டி 2 கம்யூனிஸ்ட் வேணும். கட்சிகள். ஆமா 2 கம்யூனிஸ்ட் சேருங்க, 4 13 13. அப்புறம் விசிகே 2, IUML 2, 15 வந்து IUML 2, ரைட்டா? சோ உங்களுக்கு 17 சேர்ந்தா கூட உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் 6. கரெக்ட். இன்னைக்கு அது தாராளமா போறோம். பட் அது வந்து அதுல வந்து 2 அசம்ஷன். ஒண்ணு, இவர்கள் எல்லோரும் திமுகவை விட்டு விலகி, இல்ல பாமக கேஸ்ல அண்ணா திமுகவை விட்டு விலகி வந்து விட்டார்கள். அந்த அசம்ஷன் நம்ம பண்றோம், ரைட்டா? சோ ஏற்கனவே என்னுடைய இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகேயும் திமுகவினுடைய அப்ரூவல் இல்லாமல் இதை செய்ய மாட்டார்கள். காங்கிரஸ் செய்யலாம். ஏன்னா they are burning their boats. இல்ல, நாளை முன்னி ஒரு தேர்தல் வந்தா எங்க போய் நிப்பாங்க? விஜயோட கூட்டணி கேரண்டியா இருக்கும். விஜய்க்கு இதே மாதிரி ஆதரவு சார் விஜயோட கூட்டணி வைக்க முடியாதா? இன்னைக்கு மக்கள் ஆதரவு அவருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்கல்ல. இல்லங்க, நாளைக்கு உறுதியாக இன்னைக்கு வந்து போய் அதாவது ஒரு நோன் ஸ்டேபிள் ஃபேக்டரை விட்டுட்டு ஒரு அன்னோன்ல குதிக்கிறதுக்கு தயங்குவாங்க. Sir, it is unknown only until the results வர வரைக்கும் தான் அது unknown. இப்போ இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு பார்த்த பிறகு எப்படி அது unknown? இல்ல சஸ்டைனபிலிட்டி ஆஃப் a government, transferability of a vote, the continued popularity, இது எல்லாமே unknown. இப்போ ரைட் நோ இப்போ ஒரு 5 எலெக்ஷன்ல போட்டிட்டு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருந்தா அதை எடுத்துக்கலாம். இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அமைச்சரவை எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, அவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியுமா, எதுவுமே தெரியாத போது இவர்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கிறது தான் அவங்களோட சைடுல இட் இஸ் லாஜிக்கல். சோ ஐ டோன்ட் திங்க் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகேயும் காங்கிரஸ் வரலாம். காங்கிரஸ் வந்து முதல்லயே அவங்க அதை தேர்ட் ஆங்கிள் டு தட் இஸ் ஏஐடிஎம்கே. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா 50-47 பேர் வச்சிருக்காங்க, 154. எடப்பாடி ஒத்துக்கிறாரு ஒத்துக்கலங்கிறது இருங்க, அது பிஜேபி அதை விரும்பினால் பிஜேபி நான் அந்த பிஜேபி எம்எல்ஏ சொல்லல அசோகா, மேல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துப்பாங்க, அவங்க பத்தி நான் சொல்றேன். சோ ஒருவேளை அவர்கள் விரும்பினால் அதிமுக இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் it keeps them relevant. அது சரி, அவங்க 5 வருஷம் தோத்து, எங்களாலதான் இந்த ஆட்சின்னு கொஞ்சம் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியில் இடம்பெற எஸ் ஜூனியர் பார்ட்னரா தான் இடம்பெறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல, பட் பார்ட்னர். ஓகே. சோ பிளஸ் ரெண்டாவது விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவங்க வந்துருவாங்க. ஓகே, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சொல்லிருக்கீங்க. ஓகே, பாப்போம், நம்ம இதுல ஒண்ணுன்னா அனலைஸ் பண்ணுவோம். நான் திரு ஆர்கே அவர்கள்ட்ட கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வந்துருவாங்களா அப்படின்ற கேள்வி. அது நம்ம எல்லாம் இப்போ பேசும்போது நேத்துல இருந்தே விசிகே வந்துருவாங்க, கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க, காங்கிரஸ் வந்துருவாங்க, அவ்வளவுதாங்க விஜய் ஆட்சி அமைச்சிருவாருன்னு ரொம்ப ஈஸியா நிறைய ஆருடங்கள் சொல்லப்படுது. இஸ் தட் சோ ஈஸி திரு ஆர்கே? நோ நோ, no one is coming. No one is coming. No one is coming. அப்படியா? பாருங்க, பாவலன் உங்களுக்கு தம்ஸ் அப் காட்டுறாரு இன்னைக்கு. பாவலன் வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இப்பதான் டிவில பாக்குறேன், கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க. சோ அதை தாண்டி அப்போ சார் எங்க கேமரால கொஞ்சம் அப்படிதான் தெரிவாங்க சார், நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. சோ இன்றைய தினம் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவாலயத்தில் சந்தித்தார்கள். அங்க வந்து அவர் கன்வே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்க உங்களை விட்டு எங்க போறதில்லை அப்படின்னு கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இடதுசாரிகளை பொறுத்தவரை நீங்க வந்து சண்முகத்தினுடைய அந்த ட்வீட் கூட பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு செய்தி சேனல் வந்து ஆமா, எனக்கு தெரிந்தவரை 2 கம்யூனிஸ்டுகளும் வந்து இப்போதைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம் என்றது. இப்போதைக்கு இல்ல, அவர்கள் ஏறத்தாழ ஒரு முடிவெடுத்த மாதிரி தான். ஏன்னா கமிட்டி கூட்டி தான் எல்லா முடிவுகளும் வந்து கம்யூனிஸ்டுகள் எடுப்பார்கள். அந்த கமிட்டி இன்னைக்கு கூட இருக்கிறது. அது வந்து அவர்கள் வந்து அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து வெளியே சொல்லவில்லை என்றால் கூட எனக்கு தெரிந்த அளவுக்கு வந்து அவர்கள் 2 பேரும் சேரவில்லை. அப்ப 6 சீட் நீங்க வந்து ஏற்கனவே எடுத்து விட்டுறலாம் அந்த இதுல இருந்து. காங்கிரஸ் மட்டும்தான். அதுல காங்கிரஸ்ல ஒரு சின்ன பிரச்சனையே இருக்குதுங்க. அதாவது இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி வந்து காங்கிரஸினுடைய தலைவர் கிடையாது. அதாவது he is not the AICC பிரசிடென்ட்.
அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது விஜயை பொறுத்தவரை. ரெண்டாவதாக மாணிக்கம் தாகூரும் வந்து ஃபேமிலி கிடையாது. he doesn't belong to the first family. இவங்க 2 பேர் இந்த பில்லர் ஆஃப் சப்போர்ட் தாவேகாக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேர் தான் இருக்காங்க, மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும். நீங்க ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டை பார்த்திருப்பீங்க. அதாவது திரிணாமுலை சப்போர்ட் பண்ணி அதே நேரத்துல வந்து நாம சொல்ப பலனுக்காக இல்லை என்றால் for momentary joys we should not be giving up the larger picture. அப்படி அந்த துணியில வந்து ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. ஆனா விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிருக்காரு. the voice of Tamil Nadu youth will not be ignoredங்கறாரு. ஆமா. அது செய்திருக்காரு. அவர் மட்டும் இல்ல, ரங்கசாமி கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு புதுச்சேரியில காலி பண்ணதே ரங்கசாமி தான். அந்த ரங்கசாமி, வைத்திலிங்கம், சிவா எல்லாரும் சேர்ந்துதான் தாவேகா வந்து அங்க காலி பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் கூட அவர்களும் வாழ்த்து சொல்லிருக்காங்க. அனைவரும் வாழ்த்து சொல்லுவாங்க, தவறுலன்னு. இல்ல, தமிழக இளைஞர்களுடைய குரல் இது உறக்க ஒலித்திருக்கிறது, இதை நாங்கள் புறந்தள்ள மாட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அப்கோர்ஸ், அதாவது ஒரு கட்சி எந்த கட்சினாலும் வந்து நாங்க புறந்தள்ளுவோம்னு சொல்ல முடியாது இல்லையா. இளைஞர்களுடைய வாய்ஸ் என்பது எல்லா கட்சிகளுக்கும் தேவைப்படுகிறது. அது காங்கிரஸ்ல இல்லை என்பது ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் இல்லை என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை என்றால் இப்ப நாம காண்கிற நபர்கள் வந்து 40க்கு கீழே எத்தனை பேர் வந்து ஸ்போக்ஸ் பர்சனா வர்றாங்கன்னு கூட இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்த்தால் பிரச்சனையாகத்தான் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இப்ப காங்கிரஸ்ல டெஃபினட்டாக ஊசலாடி கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 5 பேரும் என்ன முடிவெடுக்கிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் தலைமை வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தளவில் வந்து திமுகவை விட்டு விலகலாம் என்று அதிரடியான ஒரு முடிவு வந்து சீக்கிரமா இந்த ஒரு தருணத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். அப்போ தேர் ஆக்சுவலி இட் எண்ட்ஸ். பாமகவை பொறுத்தவரை ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. பாமக வந்து இப்ப அன்புமணிக்கு வந்து ஒரு சீட்டை கொடுத்து இன்னைக்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் வந்து அவர் வந்து எவ்வளவோ இன்னலுக்கு நடுவுல தான் இப்ப வந்து அதிமுக கூட அந்த கூட்டணியிலே இருக்கிறார் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். அப்பா கூட இருக்கின்ற சண்டையானாலும் சரி, அதுல எல்லாம் வந்து ரொம்ப உறுதியாக அந்த கூட்டணியிலே. ஆனா விஜய் இன்னைக்கு அவங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்கிற ஒரு பெரிய கேரட் நம்ம மிஸ் பண்றோம்ல, ஆட்சியில பங்கு. இது வேற என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த எலெக்ஷனை விட்டா இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வருவாங்க, எப்போ வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. விசிகா எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில பங்கு 67க்கு அப்புறம் இப்பதான் வாய்ப்பு காங்கிரஸுக்கு. why will they miss this? கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனால் பாமகவை பொறுத்தவரை மட்டும் நான் சொல்லிடுறேன். அன்புமணி ராமதாஸுக்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது டிடிவி தினகரனுக்கும் இருக்குது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அங்க மந்திரியாகிறதா இல்லை இங்கே வந்து சௌமியாவுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுக்கிறதா, இதுதான் கேள்வியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்ப அது ஒரு ரொம்ப டெம்ப்டிங் ப்ராஸ்பெக்ட். அவ்வளவு எளிதில வந்து என்டிஏ விட்டு வர முடியாது. வெரி குட் ப்ராப்ளம் டு ஹேவ் இல்ல, மத்திய மந்திரியா மாநில மந்திரியா. Of course, 100%. I agree with that. But இதுல வர்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமகவை பொறுத்தவரை பாமக அவளை எளிதில் இல்லை என்றால் லேசாக வந்து பாஜக கூட்டணியில் இருந்து விலகி வர முடியாது. அன்புமணி என்னை பொறுத்தவரை இப்போ ஒரு நேச்சுரல் அலை ஆஃப் பிஜேபி என்ற அளவுல தான் இருக்கிறாரு. இப்ப பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, தந்தையை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இவருடைய கேஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கிறது. அது அப்கோர்ஸ் இட் நாட் பி ஹெல்ட் ஆன் ஹிஸ் ஹெட்னு வச்சா கூட அவர்கள் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. இனி வேற யார் இருக்கா? இனி 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. திமுக உடைக்கணும், இல்லைன்னா அதிமுக உடைக்கணும். இது 2 தான் ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு தெரிகிறது. இதுல எதை வந்து விஜய்னால செய்ய முடியும், செங்கோட்டையினால அதிமுக உடைக்க முடியுமா? நம்மோடு இந்த பகுதியில் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களும் இணைகின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நந்தகுமார் சார், நீங்க இப்பதான் ஜாயின் பண்றீங்க. திரு பாவலன் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தாவேகாவுடன் சென்றாலும் கூட 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் போகவே மாட்டோம் அப்படின்னு இப்போ நம்ம ஸ்டுடியோல அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. இது சரியான முடிவா பாக்குறீங்களா? இல்லைங்க, இது வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் an art of possibilities. இது வந்து அவங்க இவ்வளவு நாள் வந்து அரசியல் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருந்ததே என்ன பண்ணாங்கன்னா, ஆட்சியில பங்கு வேணும், அதற்கு உண்டான தக்க சூழ்நிலைகள் வரும்போது அதை நம்ம கேட்டு வாங்குவோம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து உங்களுக்கு பழம் நழுவி பால்ல விழுகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாக்கா அது உங்களுக்கு நல்லது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சப்போஸ் வந்து இன்னைக்கு தாவேக்கானால வந்து பலத்தை வந்து காமிக்க முடியாம இன்னைக்கு ஒரு ஆர்குமெண்ட் சேக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ரீஎலெக்ஷன் போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இன்னைக்கு ரீஎலெக்ஷன் போனாங்கன்னா இன்னைக்கு இருக்கிறத விட விஜய்க்கு ஸ்வீப் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிறத விட இன்னைக்கு இது வரைக்கும் விஜய்க்கு வாக்களிக்காதவங்க கூட விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கலாங்கிற எண்ணம் வரும்.
அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சீட்டுகள் கூட மற்ற கட்சிகளுக்கு வந்து பறிபோறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி போகாததுக்கு கூட காரணம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி, அவங்கள நம்பி நம்ம எப்படி போய் சேர்றது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் பிரகாரம் 35% தமிழ்நாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரே பெரிய கட்சி தாவேகா தான். அப்படி இருக்கும்போது இந்த அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. அதோட அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கைகளோ இல்ல வந்து திமுகவில் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதான கோரிக்கைகளோ என்ன, பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டுக்குள்ளார வரக்கூடாதுங்கிறதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இப்ப இன்னைக்கு நீங்க ஏற்கனவே நீங்க கூட்டணி கட்டி போன தடவை நீங்க 2021 சண்டை செய்யும் போது கூட பாரதிய ஜனதாக்கு 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சதே. இன்னைக்கு அதே தாவேகா உள்ளார வரும்போது வெறும் ஒத்த எம்எல்ஏ சுருக்க முடிஞ்சதே. இப்ப உங்களை விட பாரதிய ஜனதா எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு சிறப்பா செஞ்சு அவங்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ளார வராததையும் தடுத்திருக்கும் போது, அதுவே உங்களுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்கும் போது ஏன் வந்து நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு அப்ப சப்போர்ட் கொடுக்க கூடாது? அப்ப நீங்க இதனால் வரைக்கும் நாங்க கூட்டணியில இருக்கிறது, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரே பிரதான நோக்கம் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல கால் வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க கூட்டணியில இருக்கிறோம் சொன்னதெல்லாம் அப்ப அதெல்லாம் பொய்யாங்கிற மாதிரி மக்கள் பார்க்க மாட்டாங்க. அப்ப எந்த மாதிரி நம்பிக்கையை வந்து எழுப்பும்? இது வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இவங்க போகலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அசோகா. இவங்க காலையிலே வந்து இந்த பிளாக்னு சொல்லி அந்த 3 பேர் சொன்னாங்க, அது 3 பேர் சேர்ந்தா 6 எம்எல்ஏ. இப்ப காங்கிரஸ்க்கு 5 இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்சோ இஸ் an aspiring party. பாட்டாளி மக்கள் கட்சியில 4 இருக்குது. இன்னும் 2 வந்து இந்தியன் யூனியன் முஸ்லிம், இப்ப வந்து அமமுக இருக்குது, தேமுதிக இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன்னா இதனால வரைக்கும் நீங்க இவங்க இல்லனாலும் விஜய் ஆட்சி அமைக்க முடியும்ன்றீங்க. ஆமா, கட்டாயமா அசோகா. அப்படியே அந்த நம்பர் அவங்கனால அரைவ் பண்ண முடியலன்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருப்பி நான் சொல்றேன், தாவேகா வந்து தேர்தலுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் பாருங்க, நீங்க மேண்டேட் கொடுத்தா கூட ஆட்சி செய்யறதுக்கு வந்து மத்த கட்சிகள் வந்து உங்களுடைய தீர்ப்பை ஏத்துக்க தயாரா இல்ல, அதனால எனக்கு முழுமையான வாய்ப்பு கொடுங்கன்னா திருப்பி ஸ்வீப் ஆயிடும். அது வந்து இந்த கட்சிகள் தயவு செய்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லதுன்னு நான் பாக்குறேன் அசோகா. ஓகே, திரு ஆர்கே அவர்கிட்ட தான் இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு பக்கம், பட் who will risk a re-election? அது ஒரு நல்ல பாயிண்ட் இல்ல அவர் சொல்றது. ஆமா, டெஃபினட்டாக யாருக்குமே ரீஎலெக்ஷன் வேண்டும் என்ற அந்த எண்ணமே கிடையாது. டெஃபினட்டாக தாவேகா ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள். இப்ப நானே வந்து திமுகவினர்கிட்டையும் தலைவர்கள்ட்ட பேசும் போது அவர்களும் வந்து ஆட்சி செய்யட்டுமே, இவர்கள் வந்து நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அதுல என்ன டெலிவர் பண்றாங்க, எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கலாமே என்ற அந்த ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. ஆனா இதுல முதல்ல சுமந்த் சொன்னதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நீங்க இமெயில்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து கவர்னருக்கு வைத்தாலெல்லாம் போதாது. நீங்க வந்து 118 பேருடைய சப்போர்ட் நீங்க வந்து காமிக்க வேணும், அதை எடுத்து செல்ல வேண்டும். அது கவர்னர் வந்து அசஸ் பண்ணுவாரு. 118 பேரோட சப்போர்ட் இல்லைன்னா கூட கவர்னர் அசஸ் பண்ணுவாரு. இப்போ வந்து ஒரு பாராளுமன்றத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு புரோட்டம் ஸ்பீக்கர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, அவர் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துவாங்க, அதன் பிறகுதான் வரும். அப்ப ஆர்டிகல் 169 173 நாங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பண்ணதும் கிடையாது. அது அந்த மூலியமா வந்து அது மூலியமா தமிழகத்துல வந்து ஒரு காலத்திலையும் செய்தது கிடையாது. மேபி அந்த 2017 டைம்ல வேணால் எடப்பாடி இருந்த சமயத்துல வேணாலும் ஒண்ணு வேணா செய்திருக்கலாம் தவிர அதை தாண்டி அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்தது கிடையாது. He needs to prove in the floor of the house, அவ்வளவுதான். அப்ப இந்த floor of the house என்று வரும்போது அது முழுக்க கவர்னருடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. அப்ப இப்போ வந்து 118 என்று சொல்லிட்டு ஒரு நம்பர் அவர் காமித்தால் கூட, அது வெளிப்படையாக நமக்கு தெரியாவிட்டால் கூட, சரி நீங்க வந்து அசம்பிளியில நீங்க ப்ரூவ் பண்ணுங்க என்ற அளவுக்கு வந்து கவர்னர் வந்து அதுக்கான வாய்ப்பு வழங்குவாரா நம்ம என்றத அது மட்டும் தான் கேள்வியா இருக்கு. இல்ல அப்படிதானே எப்பவும் பார்தானே, that's a matter of that's how it is done. இல்ல ப்ரொசீஜர் அப்படிதானே, நீங்க அசம்பிளியில போய் ப்ரூவ் பண்ணுங்கன்னு தானே சொல்லுவாங்க வழக்கமா கவர்னர். ஆமா, ஆனா நீங்க 118 காமிங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட். அது அகைன் இட்ஸ் இல்ல இப்ப கர்நாடகால எடியூரப்பா கவர்மெண்ட் நடந்தப்போ பாத்திருக்கோம், இல்ல வந்து சிவசேனா கவர்மெண்ட் இப்போ மகாராஷ்டிரால அதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணப்போ பாத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க பதவி ஏத்துட்டு அதுக்கப்புறம் தானே ஃப்ளோர்ல போய் நிரூபிக்கிறாங்க அவங்களுக்கு ஆட்சி இருக்கு. அது கரெக்ட். பட் அதுக்கு முன்னால வந்து எல்லா கட்சிகளும் ஃபர்ஸ்ட் யாரும் இமெயில் அனுப்புறதில்ல கவர்னருக்கு, நேரா போயிட்டு அது சரி இல்ல. பட் இமெயில்ங்கிறது ஒரு விமர்சனம், பட் அதை தாண்டி அவர் ஃப்ளோர்ல நிரூபிச்சிட்டாருன்னா அது இதுதானே. இப்போ நந்தகுமார் சார் சொல்ற மாதிரி ஒருவேளை இவங்க யாருமே ஆதரவு அளிக்கலன்னு சொல்லி அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல தோல்வி அடைகிறாரு, மறு தேர்தல் வருதுன்னா 200 சீட் ஜெயிப்பாருங்கன்றாருல, அதுக்கான வாய்ப்பு நம்ம பார்க்கணும்.
ஃப்ளோர் டெஸ்ட்ல அவர் தோக்க மாட்டாரு. ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜரல் இஷ்யூ மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. இந்த என்ன ஆலேக்கரா அச்சரேக்கரா அர்லேக்கர், அந்த அர்லேக்கரை கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டு அவர்கிட்ட நீங்க ஒரு போன் போட்டு கேளுங்க, இந்த மாதிரி ஆர் யூ வில்லிங் டு லெட் விஜய் டு a floor test. floor testல 100% நான் சொல்றேங்க, திமுக will not pull him down. எனக்கு தெரியும், அதிமுக எனக்கு தெரிஞ்சவரை 100% they will not pull him down. அப்போ வந்து டாக்டர் சுமந்த் சொன்ன மாதிரி ஆப்சென்ட் ஆகி அவரை நீங்க ஏதோ பண்ணிக்கன்னு சொல்லி விட்டுருவாங்களா? ஜெயிச்சுக்க பரவாயில்ல அப்படின்னு. அதான். ஆனா அதுக்கு முன்னால இருக்கின்ற ஒரே ஒரு ப்ரொசீஜர் ஃப்ளா மட்டும் தான் இருக்குது. அதாவது நாம வந்து ஆட்சி அமைக்கிறோம் என்று கோரும் போதே எம்எல்ஏக்கள் கழுத்து போட்டு பட்டியல் கொடுக்கணும்ன்றீங்க. ஆமா, அதான் பிரச்சனை. அது இந்த 108 பேர் பட்டியல் கொடுத்தா போதாதா? போதாது. 118 இல்லையே சார், பண்ணிருக்காங்கல்ல. இப்ப எடியூரப்பா 90 எம்எல்ஏக்களோட பதவி ஏற்றாரு சார். அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். என்ன சார் கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கு சார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கேன் ஸ்டில் பிகம் பதவி ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணலாம். இல்ல இதுல வந்து இப்போ ஃபட்னவிஸ் கூட பதவி ஏற்றாரு, ஆனா காலையில வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம். பிஜேபிக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள். நீங்க ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கிறீங்க, பட் அரசியல் சாசனத்துல இருக்கு, the governor can call the leader of the largest pre-poll alliance or the single largest party. இல்ல, கவர்னருடைய டிஸ்கிரிஷன் தான் அது. if the governor is convinced, அவ்வளவுதான். 169 173 தாண்டி கவர்னருடைய டிஸ்கிரிஷன் ஒன்று இருக்கிறது. அது வந்து எப்படி அவர் கவர்னர் எப்படி ஆக்ட் பண்ணுவார் நமக்கு சொல்லாது. அது பெங்களூர் கேஸ் ஆனாலும் சரி, கர்நாடகா கேஸ் ஆனாலும் சரி, மகாராஷ்டிரா கேஸ் ஆனாலும் again it's a governor's discretion. என்னை பொறுத்தவரை வந்து அது கவர்னருடைய அந்த டிஸ்கிரிஷன் இருந்தால் மட்டும்தான், கவர்னருடைய தயவு இருந்தால் மட்டும்தான் அசைக்கப்படுகிறது. அது I don't know what view BJP will take. இந்த BJP இப்போ கவர்னர் வந்து ஒருவேளை 118 முதல்ல காட்டுங்க அப்படின்னு கேட்டார்னா he can make it difficult for them சொல்றீங்க. ஆமா, சோலி முடிஞ்சது. அதுக்கப்புறம் நந்தகுமார் சார் சொன்னதுதான் மேட்டர் வரும். நீங்க வந்து மறுபடியும் மறுதேர்தல் தான், எல்லா கோட்டையும் அடிச்சு முதல்ல இருந்து போடுங்க அப்படின்ற. ஆமா. அது பாஜக ஒருவேளை விருப்பப்படும். ஏன்னா ஒரு நபர் தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷன் மேபி 4 பேர் ஜெயிப்பாங்கன்ற அந்த ஹோப் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, பட் இந்த தியரி ஏற்கறீங்களா? இப்போ ஒரு மறுதேர்தல் கால், எனக்கு ஆட்சி அமைக்க முடியல பாருங்க, இப்படி என்ன ஆட்சி அமைக்க விடாம பண்ணிட்டாங்கன்னு விஜய் ஒரு சிம்பத்தி ஓட் கோரினார்னா அவர் இன்னும் பெரிய ஸ்வீப்போட ஜெயிக்க மாட்டாரா? 180 சீட்ஸ் உறுதிங்க. 180 to 200 சீட்ஸ் உறுதி. அப்படி போனாருன்னா அது தாராளமாக நமக்கு இப்ப பார்த்து விட்டா அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியுது. அப்போ ஒரு அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சியோ எஃபிஷியன்சியோ இல்லை என்றால் பொலிட்டிக்கல் அவருடைய அந்த நுவான்ஸ் இல்லாததோ வந்து அதை வந்து இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணாத ஒரு நிலையில் நீங்க மறுபடியும் கூட களத்தில் நிறுத்தினீங்கன்னா 100% சொல்றேன் 186 to 200 சீட்ஸ் அவர் ஜெயிக்க போறாரு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு சஞ்சீவி, இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பேசப்பட்டது, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக அப்படின்னு எல்லாம். டாக்டர் சுமந்த் முதல் கட்டத்தில் சொன்ன ஒரு ஆப்ஷனை நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ வாண்ட் டு ஓபன் தட் அப். அதிமுக அல்லது திமுகவை உடைத்து தாவேக்கா ஆதரவு பெறும், அது ஒரு ஆப்ஷனா? அது முதல்ல நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? இல்ல, அதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சுமன் சார் சொன்ன மாதிரி அதிமுக வாய்ப்பு இருக்கா நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப வரக்கூடிய சில தகவல், நேத்துல இருந்தே வந்துட்டு தகவல் என்னன்னா, செங்கோட்டர் மூலமா ஒரு 10 to 15 பேரை வந்து அப்ஸ்டைன் பண்ண வச்சு ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தினா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா இப்ப வரக்கூடிய தகவல் எல்லாம் அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல, பட் சோர்ஸ் பேஸ் வரக்கூடிய தகவல் மூலியமா செங்கோட்டையன் அதே போல ஒரு சில நபர்கள் தாவேக்கால ஏடிஎம்கே கூடிய க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா அந்த மூவ் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதனாலதான் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ஓப்பனா எந்த ஒரு பார்ட்டிஸோட ஓப்பன் ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இன்னும் ஃபார்ம் பண்ணலன்னு தோணுது. ஏன்னா நீங்க மற்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் காங்கிரஸ், அதிமுகல ஒரு சில எம்எல்ஏக்கள் அவைக்கே வராம ஆப்சென்ட் ஆயிரணும் அப்படின்னா இவரால ஃப்ளோர் டெஸ்ட்ல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல வந்து கொறடா உத்தரவு இருக்காதா அதிமுக திமுக மாதிரி கட்சிகள்ல? அதை மீறி ஆப்சென்ட் ஆனாங்கன்னா அவங்களுடைய பதவியை இழக்கக்கூடிய ஆபத்து இல்லையா? ஆமா, கண்டிப்பா அதான் சொல்றேன். இது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் பண்ண முடியும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங்னால பண்ண முடியாது. நீங்க நம்ம 18 எம்எல்ஏஸ் கேஸ் எடுத்துக்கணும்னா பாத்தீங்க அப்படின்னா கொறடா ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்பீக்கர் நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் அந்த டிஸ்கோர்ஸ் நடந்தது. சோ ஒரு விப்போடைய அனுமதி இல்லாம பண்ண முடியாது. விப்போ இல்ல, இப்போ இவங்க வந்து ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஸ்பீக்கர் அந்த கேஸே எடுக்கலன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகாதுன்னு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு.
ஆமா அதான் சொல்றேன், இட்ஸ் a paradox. அதான் சொல்றேன் நான். ஏன்னா என்ன கவர்மெண்டே ஃபார்ம் ஆகல, ஒரு ப்ரோட்டோன் ஸ்பீக்கர் தான் அந்த நேரத்தில் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள அங்கே இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, டிவிகே இஸ் நாட் இன்வைட்டட் அஃபிஷியலி இல்லையா. நான் சொன்ன மாதிரி நம்ம விசிகேயோட ஸ்போக்ஸ் பர்சன் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வரல. எனக்கு தெரிஞ்சு பேக் சேனல் டாக்ஸ் இது வரைக்கும் நடக்கல. ஏன்னா கண்டிப்பா தகவல் வெளியே வந்திருக்கும் அந்த மாதிரி நடந்திருந்தா. ஸோ டிவிகே இது வரைக்கும் என்ன ஐடியா இருக்காங்க, ஒருவேளை அவங்க பதவி ஏற்ற பிறகு பவர் ஒரு பொசிஷன் ஆஃப் பவர்ல இருந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கறாங்களோ? அந்த மாதிரி கூட கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க ஒருவேளை அந்த டோனே மாறி இருக்கும், லீடர்ஸ் பேசின டோனே மாறி இருக்கும். ஒருவேளை டிவிகே சைடுல இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்க ஃபர்கெட் அபவுட் நம்பர் 1, ஃபர்கெட் அபவுட் விஜய், இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட இது வரைக்கும் யாரும் பேசல இல்லையா. வெளியே வந்து மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், காங்கிரஸோ அல்லது விசிகேவோ அல்லது இடதுசாரிகளோ வந்து எங்களுக்கு கூட ஆதரவு தெரிவிக்கணும்ன்ற மாதிரி யாரும் இது வரைக்கும் பேசல. ஸோ தேர் மெயின்டைனிங் சம் கைண்ட் ஆஃப் சைலன்ஸ். முதல்ல இந்த ஸ்வேரிங் என்ன முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ பேக்ரவுண்ட் டாக்ஸ் இது நடக்கல, ஓப்பனாகவும் இது வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியல் கம்யூனிகேஷனும் இல்லை. அது நடந்தது அப்படின்னா ஒட்டுமொத்தமா இவங்க மனநிலை மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடதுசாரிகள் லெஃப்ட் லீடர்ஸ் பேசும்போது கூட இன்னைக்கு ஸ்டேட்மெண்டே கான்ட்ரடிக்டரியா இருந்தது. ஏன்னா சிஎம் மீட் பண்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருந்தது, சிஎம் மீட் பண்ண பிறகு வேற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு நிலையில்லா தன்மை தான் இருக்கு இன்னும் இல்லையா. அதனால வந்து ஒருவேளை டிவிகே சைடு அஃபிஷியல் ஒரு இன்விடேஷன் போச்சு அப்படின்னா தேர் குட் பி a சேஞ்ச் ஆஃப் மைண்ட் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே திரு பாவலன், யாருமே ஆதரவு கொடுக்காம கடைசியில் மறுதேர்தலில் கொண்டு போய் நிப்பாட்ட போறீங்களா அப்படின்ற கேள்வி. மறுதேர்தல் அப்படின்லாம் நம்ம அந்த அளவுக்கு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவர் சுமன் சி ராமன் பேசின கருத்துக்கு நான் பதில் சொல்லலாம்னு பார்த்தேன். அதாவது தொடக்கத்தில் என்ன சொன்னார்னா வந்து விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா டிஎம் கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்லி சொன்னார். ஒப்பீனியன் வேறு, இன்ஃபர்மேஷன் வேறு. நாங்கள் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் நாங்கள் வந்து தகவல் தான் சொல்லுவோம், ஒப்பீனியன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒன்று. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, டிவிகேக்கு வந்து விசிகா ஆதரவு கொடுக்கல ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா விசிகா வாக்கு எல்லாமே டிவிகேக்கு போகணும் தொடர்ந்து ஊடகங்களில் ஒரு அவதூறை கட்டமைச்சிட்டே இருக்காங்க. இன்றைக்கு தாவேக்கா வாங்கின 1,72,00,000 வாக்கு, ஏறக்குறைய 35 விழுக்காடு, இதெல்லாம் விசிகா வாக்கா? சொல்லுங்க பாப்பா. எல்லா கட்சியிலிருந்து போயிருக்கல, எல்லா கட்சியிலிருந்து போயிருக்கு, எல்லா கட்சியிலிருந்து போயிருக்கு. விசிகால இருந்து கூடுதலா போயிருக்கு. எப்படி போயிருக்கு? என்ன டேட்டா இருக்கு? 42 44 பொது தொகுதியான எத்தனை பொது தொகுதி? என்ன 44 இருக்கு? 44ல 24 25 தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கிறாங்க. ஆமா, அதுல திமுக அதிமுகல இல்லாத வகையில மாவட்ட செயலாளர்களா தலித்துகளை நியமிக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். பொது தொகுதியில தலித்துகளை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு நல்ல விஷயம் தான். அது அதுல ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அப்படி பார்த்தா இன்றைக்கு வந்து 234 தொகுதியிலையும் தாவேக்கா நிறுத்தின ஆட்கள்ல 108 பேர் எப்படி ஜெயிக்கிறாங்க? ஒரு ஸ்வீப் இருக்குல்ல, ஒரு அலை இருக்குல்ல, அந்த அலையோட சேர்ந்ததுதான் இது. இது தனியா பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ 1,72,00,000 வாக்குகள் வந்து விசிகே ஆட்ட இருந்து அங்க போச்சு. ஏன் டிஎம்கே ஓட்டு அங்க போலையா? ஏடிஎம்கே ஓட்டு போலையா? காங்கிரஸ் ஓட்டு போலையா? எல்லா கட்சி ஓட்டு, தேமுதிக ஓட்டு போலையா? எல்லா கட்சி ஓட்டு தான் அங்க போயிருக்கு. இப்ப தாவேக்காக்கு விழுந்த இந்த 1,72,00,000 வாக்குகள் வந்து தாவேக்கா வாக்கு கிடையாது. ஏன்னா இப்பதான் போட்டிருக்காங்க, ஒரு மாற்றத்தை நோக்கி போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த வாக்குகள்லாம் தாவேக்கா வாக்கு கிடையாது. அப்ப எல்லா பக்கமும் இருந்து செதறி அங்க போயிருக்கு. அப்ப விசிகாவை மட்டும் ஏன் அவங்க குறி வைக்கிறாங்க? ஊடகங்கள்ல தொடர்ந்து ஒரு அவதூறை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லா தரப்புல இருந்து ஒரு எப்பவுமே தமிழ்நாட்டுல ஒரு சலிப்பு வந்துருச்சுங்க, ஒரு சலிப்பு வந்துருச்சு. தொடர்ந்து திமுக அதிமுக ஆள்றாங்க, புதுசா ஒரு மாற்றம் ஒன்று வரணும், அந்த அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்து எங்க இருந்து ஆட்களை ஒரு ஹீரோ, ஒரு பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியல் வந்து சினிமால இருந்து தான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு தப்பா தெரியுது. சார், சினிமால இருந்து தான் வராங்க, நம்ம என்ன பண்றது? ஏங்க, நாங்க 2016 மக்கள் நல கூட்டணி உருவாக்கணும்ல, ஏன் எங்களுக்கு ஓட்டு போடல? அடுத்த தேர்தலே மாறிட்டீங்கல்ல. ஆமாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. 2014 அப்பவும் யார் உங்க முதலமைச்சர் வேட்பாளர்? சினிமா நடிகர் தான். யாரு? திரு விஜயகாந்த் தான் உங்க முதலமைச்சர். கூட்டணில யார் இருந்தாங்க? நீங்க இன்னைக்கு யார் இருந்தாங்க? சீட் ஷேரிங் அன்னைக்கு உண்மையான அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா பவர் ஷேரிங் நடந்திருக்கும். சீஃப் மினிஸ்டர் யார் சார்? அவர் விஜயகாந்த் தான் முன்மொழிஞ்சாங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஏன் இன்னைக்கு சினிமாக்காரருங்கறீங்க? நாங்க பவர் ஷேரிங் நடந்திருக்கும்ல அன்னைக்கு. இன்னைக்கு விஜய் என்ன பவர் ஷேரிங் தரேன்றாரு? ஆல்டர்னேட்டிவ் என்ன சொன்னீங்க? திமுக அதிமுக ஆல்டர்னேட்டிவ் சொன்னீங்கல்ல, அத நாங்க 2014 உருவாக்கணும்ல. ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கல? ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கல? அப்ப நீங்க ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே வந்து நீங்க எங்க இருந்து எதிர்பார்க்கறீங்க? சார், விஜயகாந்த் தலைவர மக்கள் நம்பிக்கையே பெறல. இன்னைக்கு விஜய் மக்கள் நம்புறாங்க. சோசியல் மீடியா கிடைச்சிருக்கு, அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல. சார்,
2016 சோஷியல் மீடியா இல்லன்னுலாம் சொல்லாதீங்க, இந்த அளவுக்கு இல்லன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இருந்தது. இல்ல இந்த அளவுக்கு இல்ல. 2014லயே மோடி சோஷியல் மீடியா எலெக்ஷன் பண்ணி ஜெயிச்சார் சார். இந்த அளவுக்கு இல்லங்க. அன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் கம்மியா இருந்தது, இன்னைக்கு எல்லார் கையில இருக்கு, பயன்படுத்துறாங்க, எல்லார் வீட்டுக்குள்ள இருக்கு. அப்போ அது இருக்க போய் தானே குழந்தைங்களாம் வந்து விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்பா விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அந்த நச்சரிப்பு எங்கேருந்து வருது? எல்லார் கையிலும் மொபைலில் இருக்குது. சரி, இப்போ அதை நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் வந்து விசிகா வாக்குகள் மட்டும்தான் அங்கே போச்சுன்னு சொல்ல முடியாது. அடுத்து வந்து நான் உறுதியாக சொல்கிறேன், நான் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவை வந்து தாவேகாக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அவங்க வந்து கம்யூனிஸ்ட் இங்கே வந்து காங்கிரஸ் வந்து 5 உறுதியாக போயிடும், சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பாமக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. இப்போ 5 நாள் 9 ஆயிடுச்சு. மீதி என்ன 2 எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்ற கேள்விக்குறியாரு. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருல்ல, அவர் இப்போ கிடைச்ச தகவல் என்னன்னா, அவர் வந்து தாவேகா ஜாயின் பண்ண போறான்ற ஒரு தகவல் வருது. அது உண்மையா போய் நமக்கு தெரியாது. ஏமா இப்போ தேமுதிகல ஒரு இடம் இருக்கு, அது பிரேமலதா அவர்களே, அதனால அவங்க எப்படி அவங்க ஜாயின் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு கட்சி லீடரா இருக்காங்க, அது வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்கள சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க அவங்க ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு ஆனா ஆதரவு இல்லைன்றாங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இதுல வந்து அமித்ஷா வந்து தலையிடுவார். தலையிட்டு எப்படியாவது இந்த தாவேகாவை காப்பாற்றுவார். அது அவங்க வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்குன்னா இருந்தா கூட அதிமுக என்ன இருக்கு, அதனால அதிமுக சோர்ஸ் எடுப்பாங்க. என்ன லாபம்? திமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கல்ல, 2 திராவிட கட்சி ஆட்சிக்கு வரல. அவங்க எதிர்பார்த்தது, பாஜக எதிர்பார்த்தது அதான், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு தாவேகா மூலமா உருவாயிருக்கு. அப்ப தாவேகாவை காப்பாற்றி ஆட்சியில வச்சுக்கிட்டு காங்கிரஸோட இருக்கு. தாவேகா காங்கிரஸோட இருக்கு. இல்ல அவங்களுக்கு தேவை என்னன்னா, ஆட்டத்தை எப்படி வேணாலும் தொடங்குவாங்க சார். காங்கிரஸோட இருக்கும் தாவேகாவை அமித்ஷா ஏன் சார் ஆட்டத்தை எப்படி வேணாலும் தொடங்கி எப்படி வேணாலும் முடிப்பாங்க. அவங்களுக்கு தேவை திமுக அதிமுக இல்ல. இப்ப அதிமுகவை உடைச்சு முதல் எதிரி காங்கிரஸ்ன்றதை மறந்துட்டீங்களா? அது இந்தியா முழுக்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, அது வேற. இல்ல ஒரு கருத்து முடிச்சறேன். ஆர்கே சார் வேற வியூ இருக்கு. ஆர்கே சார், எஸ், ஐ ஹேவ் டு ஆல்சோ லீவ் அன்பார்ச்சுனேட்லி. அதுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, why would, அதாவது இப்போ திமுக இப்போ வீக்கா இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். திமுக காங்கிரஸ் என்ற அலையன்ஸ் வந்து 2029 சந்திக்கிறது வந்து அமித்ஷா விரும்புவாரா, இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் வருகின்ற ஒரு நபர், அதாவது ஏறத்தாழ ஸ்வீப் பண்ணிட்டாரு, நான் அடுத்து 6 மாசத்துல ஒரு தேர்தல் நடந்தா அது பெரிய ஒரு ஸ்வீப்பா வரும். அந்த மாதிரி ஒரு நபரும் காங்கிரசும் வந்து கைகோர்த்து 2029 வந்து எதிர்கொள்வது வந்து அமித்ஷா விரும்புவாரா? இதுதான் கேள்வியா இருக்கிறது. அப்ப அமித்ஷா எதற்காக இவரை வளர்த்தி விட வேண்டும் என்ற இந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது ஒரு பக்கம். 2வதாக இந்த சிபிஐ விசாரணைக்காக போன சமயத்துல சரி, இவருடைய அந்த நடவடிக்கை, விஜயனுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து, அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்து, அமித்ஷாவுடைய கமெண்டே வந்து we can't deal with himங்கிறது தான். அதாவது எவ்வளவோ நபர்களை, எவ்வளவோ அரசியல்வாதிகளை கண்ட அமித்ஷா வந்து ஐயோ சாமி மிரண்டிட்டாரா அமித்ஷாவே? ஆமாமா, மிரண்டிட்டாருன்னா இவர் வேண்டாப்பா, இவர்கிட்ட நாம வேண்டாம், என்ன சென்ஸ்ல எனக்கு புரியல, வேண்டாம்னு சொல்றீங்க. we can't deal with himங்கிறது தான். அதாவது ஒரு அரசியல்வாதி கிட்ட டீல் பண்ணும்போது there is give and take. அந்த give and take வந்து இவர்கிட்ட காண முடியவில்லை. இல்லை என்றால் இவர்கிட்ட அந்த தன்மை கிடையாது, or else he can't make up his mindங்கிற அந்த விஷயம் வந்து through third party சரியாக முடிவுகள் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமா? ஆமா, டில்லி டார்லிங் ஃபார் டூ லாங். அதனுடைய கடைசியில வந்து ஒரு முடிவும் வரமாட்டேங்குது என்று இருக்குது. அந்த மாதிரி நபர்கள் கூட அவரால், ஒரு தலைவர்னா முடிவுகள் எடுக்கணும், முடிவே எடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு, இவரை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா, அவரோட டீல் பண்ண முடியாதுங்கிறது தான் அமித்ஷாவுடைய ஒரு டெஃபினட்டா வந்து அவர் விரும்ப மாட்டாரு. சோ இவர் வரதா அமித்ஷா விரும்ப மாட்டாருன்றீங்க? டெஃபினட்டா அது காங்கிரஸோட கைகோர்த்து விட்டு அப்புறம் 2021க்கு தமிழ்நாடு வந்து டஃபா பண்றதுக்கு அதிமுகவை வந்து. ஓகே, தேங்க்யூ ஆர்கே சார். சஞ்சீவி, நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல, ஒரு பவன் கல்யாணம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஜெகன் மோகன் ரெட்டியாவது இருக்குன்னு சொல்லிட்டு அமித்ஷா விரும்புவாரு. ஸோ ஆர்கே சார் சொல்றதை பார்த்தா இது 2 பேரும் இல்லைன்னு தோணுது எனக்கு. ஸோ இன்னொரு விஷயம் ஆர்கே சார் சொன்னது என்னன்னா, the minute காங்கிரஸ் கோஸ் வித் டிவிகே அப்படின்னா டிவிகே will come under the radar of BJP. ஓகே, நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் கிட்டையும் அதை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். நம்மோடு தொடர்ந்து திரு பாவலன், திரு சஞ்சீவி மற்றும் தற்போது அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்களும் இணைஞ்சிருப்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு சஞ்சீவி அவர்கள்ட்ட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை. அதிமுக விஜய் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஒரு அதிகாரப்பூர்வமான சவுண்ட் பைட் நமக்கு கிடைக்குது. சஞ்சீவி, எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சுவார்த்தையை? என்ன ரீதியிலாக இருக்கும்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு?
இல்ல இது எதிர்பார்க்காத ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகாரப்பூர்வமா சொல்லுவாங்களா இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தலாலும் will it be official என்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. ஸோ எதன் அடிப்படையில வந்து எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்களை சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. லைக் ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் அஃபிஷியல் ஆர் நாட், இல்ல அது தவறா புரிஞ்சு கொள்ளப்படலாம்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல லீமா ரோஸ் அவர்கள் 2 கேம்புக்குமே நெருக்கமானவங்கன்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா இல்ல இன்னொரு பேசிட்டு இருக்க நேரத்தில் முக்கியமான விஷயம், டெல்லியில வந்து காங்கிரஸ் உடைய மீட்டிங் முடிஞ்ச பிறகு கேசி வேணுகோபால் and ஜெயராம் ரமேஷ் பேட்டி கொடுத்திருக்காங்க. So they openly told the decision will be taken by the state unit whether to align with TVK or not அப்படின்ற ஒரு தகவல் வந்து முக்கியமான தகவல் வந்து கேசி வேணுகோபால் சொல்லியிருக்காரு. டெல்லியில அந்த மீட்டிங் முடிஞ்சு போச்சு. So that is another breaking news. லைக் இதே தொடர்பா 2 செய்திகள் இப்போ வந்துட்டு இருக்கு. So இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் முன்னாடி என்ன நினைச்சோம் அப்படின்னா அபிஷியலா டிவிகே சைடுல இருந்து ரீச் அவுட் பண்ண நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த செய்தி இப்போ ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. சோ இப்ப தாவேகா காங்கிரஸ் அணுகி இருக்காங்க, தாவேகா காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா அணுகி இருக்காங்க, காங்கிரஸும் அது பற்றி ஆலோசனை நடத்தி இருக்காங்க. தமிழக காங்கிரஸ் யூனிட் தான் அதோட இறுதி முடிவு எடுக்கும்னு கேசி வேணுகோபால் சொல்லிட்டார். மாநில காங்கிரஸ் முடிவெடுக்கும் அப்படின்னு கேசி வேணுகோபால் அவர்கள் டெல்லியில் பேட்டி கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். நம்மோடு சஞ்சீவி அவர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கிறார். சஞ்சீவி, நீங்கள் தேங்க்யூ ஃபார் பிரேக்கிங் திஸ் பிஃபோர் வி டிட், எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் மாநில காங்கிரஸ் முடிவெடுக்கும்னு சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தது 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களுமே தாவேகாவுக்கு ஆதரவாக தான் போவதற்கான வாய்ப்பு அப்படின்னு. ஸோ இதை கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு ஆதரவு உறுதின்னு எடுத்துக்கலாமா இந்த செய்தியை? இல்ல அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பேசின மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 5 எம்எல்ஏக்களும் தயாரா இருக்காங்க டிவிக்கோட போறதுக்கு. அந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஐ திங்க் ஐஎன்சிசியோட இன்சார்ஜ் கிரீஷ் சோடன்கர் டெல்லியில போய் சொல்லி அதுக்கப்புறம் ஐ திங்க் இத ஒரு ஹை கமாண்ட் டிசிஷன் எடுக்காம ஐ திங்க் தேர் புட்டிங் தி ஓனர்ஸ் ஆன் தி ஸ்டேட் யூனிட் இல்லையா. ஏன்னா பெரிய ஒரு முடிவு, ஒரு அலைன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்ற போது அது வந்து டைரக்டா ஹை கமாண்ட் பண்ணாம, ராகுல் காந்தி பண்ணாம, கார்கே பண்ணாம நாங்க இந்த விஷயத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிட் கிட்ட விட்டுட்டு அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு சப்போஸ் இந்த முடிவை மாற்ற வேண்டியிருந்ததுன்னா அலைன்ஸ்ல இருந்த கட்சி நாளைக்கு சப்போஸ் இந்த முடிவை மாற்ற வேண்டியிருந்ததுன்னா கூட மத்திய தலைமை வந்து அவங்க ஜாமீன் வாங்கிக்கலாம், நாங்க முடிவு எடுக்கலங்க, ஸ்டேட் யூனிட் சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆமா, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்க செய்தியாளர் சொன்ன மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிசி பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணா கூட அது ஹைகமாண்ட் தான் வரணும். அப்படின்ற போது இவ்வளவு பெரிய ஒரு டிசிஷன் வந்து எப்படி ஒரு ஸ்டேட் யூனிட் கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா நேரத்துல. சோ அதுதான் they want to put the onus on the state unit. அதுக்கப்புறம் நாளைக்கு மீண்டும் வந்து ஒரு திமுகவோட இணக்கமான சூழல் ஏற்பட வேண்டுமானாலும் அவங்க மீண்டும் வந்து சேர்ந்துக்கலாம் இல்லையா. அதனால வந்து இந்த ஒட்டுமொத்த முடிவையும் ஸ்டேட் யூனிட் கையில கொடுத்துறாங்கன்னு தோணுது எனக்கு. சோ அப்படிதான் ஸ்டேட் யூனிட் கையில கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்த விஷயம் தான். ஏன்னா இதை எப்படி அணுக போறாங்க, எப்படி டிஎம்கே கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேள்வி எழுது. சோ இன்னைக்கு காலையில கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சொன்னேன். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி a very delicate position. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு 2 அலைன்ஸ்குள்ள விரிசல் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து இப்படி ஒரு சூழல். ஸோ அந்த அலைன்ஸை பிரேக் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பிரேக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுன்னு தோணுது எனக்கு. ஓகே அசோகா. சஞ்சீவி, இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, தட் இவங்க வந்து ஸ்டேட் யூனிட் கிட்ட பொறுப்பு மாற்றி விடுறாங்க. அப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஜாமீன் கிடைக்கும், இல்லை நாளைக்கு திமுகவோட சேரணும்னா கூட மத்திய தலைமை போய் சேர்ந்துக்கலாம், அவங்க வந்து இதை முடிவை மாற்ற முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம இதை பார்க்கறது இதே விஷயம் திமுகவுக்கும் தெரியும் தானே, மற்ற கட்சிகளுக்கும் தெரியும் தானே. அப்போ என்னதான் அவங்க வந்து மாநில யூனிட் முடிவெடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட ராகுல் காந்தி ஒப்புதல் இல்லாம இது நடக்காது அப்படின்னு திமுகவுக்கும் தெரியும் தானே. அது கண்டிப்பா தெரியும். இது ஜஸ்ட் ஒரு ஆப்டிக்ஸ் தானே. நாளைக்கு ஒரு சூழல் வந்தாலும் வந்து எங்க கையில கிடையாது, இது நாங்க டிசிஷன் அவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டோம். ஏன்னா 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 5 எம்எல்ஏக்கள் போனோம் சொன்னாங்க. சோ அவங்க விருப்பத்துக்கு தகுந்த நாங்க விட்டுட்டோம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஓகே ஓகே. சோ எவ்ரிவன் நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். பட் என்னன்னா கடைசியில முடிவு யார் எடுக்கிறாங்க, அந்த 5 எம்எல்ஏக்கள் எடுக்கிறாங்க, ஸ்டேட் யூனிட் டேக்கிங் தி டிசிஷன். ஓகே. சோ எங்க கையில இல்ல, நாங்க அவங்க கையில கொடுத்துட்டோம். they wanted to go with TVK. ஓகே. அந்த மாதிரி தான் இந்த முடிவு இருக்கு தவிர ஒரு ஹை கமாண்ட் தட்டி கழிச்ச மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு 100 பேர் 100 கேள்வி கேட்டாலும் இதுதான் அவங்க பதிலா இருக்கும். ஓகே ஓகே ரைட். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்மோட திரு மதிவாணன் அவர்களும் இணைந்திருக்கிறார். நான் அவருடைய பார்வையும் பெறணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் வி ரேப் த ஷோ, ரொம்ப டைம் ஆகிட்டே போகுது. திரு மதிவாணன், முதல்ல வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இந்த நிலையில் 108 இடங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இவங்க ஆதரவா அவங்க ஆதரவா நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பேசிட்டோம். பட்
இன்னைக்கு அதிமுகவோட கூட பேச்சுவார்த்தை அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தி வருது. ஆனா இப்போ காங்கிரஸ்ல இருந்து 5, பாமகல இருந்து ஒரு 4, அங்கிருந்து ஒரு 2, இங்க இருந்து ஒரு 1, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆதரிச்சு ஒரு கிச்சடி அரசாங்கமா இது இருக்குமா? இது ஒரு நித்தியகண்டம் பூர்ணாயசா இருக்குமா? ஒரு ஸ்டேபிளான அரசா 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி எழுகிறதா? அதாவது தாவேக்காவுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ அவருக்கு உடனடியாக தேவை 11ங்க, நம்பர் வந்து 11. இப்போ அந்த 11 வந்து காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்க சேர்ந்தாலே அந்த 11 கிடைச்சிருங்க. சிபிஐ, சிபிஎம், விசிகா உடனடி தேவை 11ங்க. இல்லை செய்தியாளர்கள்கிட்ட திருமாவளவன் பேசும்போது அவர்கள் கேட்ட கேள்விக்கு மாலை நான் பார்த்தேன். லேட்டஸ்டா எதுவும் உங்களுக்கு வந்ததா தெரியல. நம்ம நிகழ்ச்சியில என்ன இப்ப பாவலன் சொன்னாங்க அதுக்கு நேரடியா சரிங்க திருமாவளவன் பேசுனதை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, திருமாவளவன் என்ன சொன்னார்னா, நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் இடதுசாரி கட்சிகளும் விசிகாவும் ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர நாங்கள் அந்த கூட்டணியில் சேர மாட்டோம்னு அவர் ஒன்றும் அவ்வளோ இதுவாக தெளிவாக சொல்லலைங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் தாவேகா தலைவரை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த போதே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதை இன்றைக்கு வந்து கேசி வேணுகோபால் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஓகே, அதனால் என்னை பொறுத்தவரையில் மதச்சார்பற்ற கட்சியினுடைய கூட்டணியில் இருக்க அந்த கட்சிகளோடு கேட்பது தான் இல்ல அது சரி. ஆனா இந்த ஆதரவெல்லாம் கிடைச்சு இப்ப ஆட்சி அமைச்சாலும் கூட 5 ஆண்டுகள் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இருக்குமா? இல்ல 5 ஆண்டுகள் நிலைக்கிறதுக்கு அடுத்த இப்போதைக்கு கவர்னர் வந்து 14 நாள் அவர் டைம் கொடுப்பாரு. அந்த 14 நாள்ல வந்து அவங்க வந்து பெரும்பான்மையை காட்டணும். அதுக்கப்புறம் இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப ஆமா இல்ல அவர் கிளியர் பண்றது இல்ல. அவர் 14 நாள் கொடுத்தாருன்னா அதை சட்டமன்றத்துல நிரூபிக்கணும். சட்டமன்றத்துல நிரூபிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. இமிடியேட் டாஸ்க் முடிஞ்சு சட்டமன்றத்துல நிரூபிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்ல. 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா உடனடியா நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பேச வேண்டியதுதான். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? அதிமுகவை வந்து நிச்சயமாக நீங்க ஞாபகத்துல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு முன்னால நம்ம போன் கான்வர்சேஷன் பேசும்போது நான் சொன்ன போஸ்ட்போல் அலையன்ஸ்ல அதிமுகவும் தாவேகாவும் சேரக்கூடிய விஷயம் நடக்கலாம். இது புது ஐடியாவா இருக்குது அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க ஒரு மாசத்துக்கு முன்னால. அதனால nothing will be ruled out. ஸ்டேபிளா இந்த அரசாங்கம் இருக்கணும், டியூரபிளா அலையன்ஸ் இருக்கணும்னா அதிமுக கிட்ட பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இவங்களும் லீமா ரோஸும் இப்ப இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வேலைகள் எல்லாம் கண்டிப்பா அந்த கட்சி செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ணன் நிறைவான கருத்து ரொம்ப சுருக்கமா முடிக்கும். முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது வந்து மறு எலெக்ஷன் வருமானட்டு வரக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா திமுக அதை விரும்பாது, அதிமுக விரும்பாது, எந்த கட்சியுமே நாங்களும் விரும்பலை மறு தேர்தல் வருது. ஏன்னா எவ்வளோ செலவாகிருக்கு, எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் இப்போ அவர் மதிவண்ணன் சொன்னது மாதிரி அதிமுக சைட்லேருந்து அவங்க இப்போ லீமா ரோஸ் வந்து ஒரு சிக்னலை கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அதிமுகவுடைய எம்எல்ஏ கூட ஆதரவோடு வந்து இந்த அரசாங்கத்தை வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் எங்கள் தலைவர் சொன்னதை கூட்டிகிட்டு காட்டினால எந்த முடிவானாலும் இடதுசாரி கட்சியோட பேசி தான் முடிவு பண்ண. நான் இடதுசாரி கட்சிகிட்ட கேட்டுட்டு தான் அந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன். வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் இங்கேருந்து 5 பேர் போனால் கூட வெளியிலேருந்து அவங்க வந்து அதிமுக ஆதரவு வாங்கி தான் அந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதுக்கு அதை வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு இந்த அரசு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது நீடிக்கிட்டு தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம், தவிர அது மறு தேர்தலுக்காக வாய்ப்பு இல்லை. ஓகே, தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திட்டம் அப்படின்ற ஒரு முக்கிய செய்தி வருகிறது. நம்ம வந்து காங்கிரஸா விசிகாவா நிறைய கட்சிகளுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவு அளித்து விட்டால் வேற யாருடைய ஆதரவும் விஜய்க்கு தேவைப்படாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்காங்க. இபிஎஸ் விஜய் இடையே
பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. தாவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க அதிமுக திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. எப்படி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி முதல் முறையாக ஆட்சியை பிடித்த போது அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, 28 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி அவங்க வச்சிருந்த ஒரு 8 எம்எல்ஏக்களோட அந்த ஆட்சியை வெளியிலிருந்து ஆதரித்தார்கள், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் அதே போன்ற ஒரு சினாரியோ மீண்டும் தமிழக அரசியலில் உருவாகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. விஜய் அவர்கள் 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நீங்கள் ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப் பெறுகிறது. இபிஎஸ் விஜய் அவர்கள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக தெரிகிறது. இது வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆதரவா அல்லது ஆட்சியில் பங்கேற்று கொடுக்கக்கூடிய ஆதரவா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதனுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு வெளியாகும் போது தான் நமக்கு தெரியும். ஆனால் தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவளிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இப்போது தென்படுகின்றன. 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவுக்கு 47 இடங்களில் வென்றிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அந்த கூட்டணியில் அதிமுக வென்ற தொகுதிகள் எதுவோ அது மட்டும் தான் அவங்க ஆதரவு தெரிவிக்க முடியும். ஸோ அதிமுக கட்சியினுடைய ஆதரவில் 47ங்கிறது கூட்டணி இல்லை, அதிமுகவுடைய நம்பர். ஸோ அதிமுக 108 + 47 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தால் கொடுக்க முடியும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, ஆட்சியில் அதிமுக பங்கு பெற போகிறதா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அகெயின் இது எல்லாமே நமக்கு சோர்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் மட்டுமே. அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை தாவேகாவோ அதிமுகவோ வெளியிட்டால் மட்டுமே நமக்கு அது முழுமையான தகவலாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய விருந்தினர்களுடைய கருத்தையும் நம்ம நிறைவாக கேட்டுருவோம். அண்ணா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, சுருக்கமாக முடிச்சிடும். இப்போ அதிமுகட்ட இருந்து அப்படி ஒரு ஆதரவு வாங்கி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா தாவேகா மேலே இருக்க இமேஜ் போயிடும். அது ரொம்ப ஒரு ஏன்னா என்ன சொல்லி வந்தாங்க, திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு நான் சொல்லி வந்துட்டு கடைசியில் போயிட்டு பிரதானமா முன் வச்சது தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தானே. அதிமுக அந்த அளவுக்கு விமர்சிக்கலன்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அப்படி பார்த்தா வந்து அதிமுக தீய சக்தியா இல்லையா அவங்க கண்ணுல? திமுக மீது வச்ச எல்லா குற்றச்சாட்டும் அதிமுகவுக்கு பொருந்தும்ல, கூடுதலாவே பொருந்தும்ல. அப்ப அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து ரெண்டையுமே ஒரு நேர்கோட்டில் வச்சுட்டு மற்றும் பலர்ல அதிமுக பாஜக உள்ள அடக்கிட்டு நீங்க இப்ப போயிட்டு நான் அதிமுக ஆதரவோட வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா இது எதற்காக உங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த நம்பகத்தன்மை தாவேகா இழந்துரும். நம்ம நிகழ்ச்சி நிறைவான பகுதியில் இருக்கோம். திரு மதிவாணன், நம்பகத்தன்மை எழுந்துராதா அதிமுக ஆதரவை பெற்றா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து தீய சக்தியை வெளியேற்றணும், ஆட்சி அதிகாரத்துக்கு தாவேகா வரணுன்றது அவங்களுடைய பிரைமரி கோல்ங்க. அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கன்சாலிடேட் பண்றதுக்காக அதிமுக டிரைவர் சீட்ல தாவேகா தான் இருக்க போகுது. அதாவது டிரைவர் சீட்ல எது திமுக தீய சக்தி தானங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அத தமிழக மக்கள் வந்து அதிமுக வந்து நிபந்தனையற்ற ஆதரவை தந்தால் அதை ஏற்பதற்கு தவறு இல்லை, ஏற்பதில் தவறு இல்லை. அது உங்க பார்வையை பதிவு செய்றீங்க. நன்றி திரு மதிவாணன். திரு சஞ்சீவி, நிறைவான சுருக்கமான கருத்து. இல்லை, இப்போதான் ஆக்சுவலாக விஷயம் சூடு பிடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் வந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஷோ தொடங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையில்லா தன்மை தான் இருந்தது. பட் ஷோ முடிக்கிற ஒரு நிமிடத்தில் இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து டோல்ட் இப்போ ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து தமிழ்நாடுல ஒரு சென்னையில் ஒரு சிஎல்பி மீட்டிங் நடக்குது, காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி மீட்டிங். அதுக்கப்புறம் வந்து 5 எம்எல்ஏக்கள் சார்பாக வந்து they might come out and give a support to TVK. ஸோ அந்த செய்தி இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்குது இல்லை நான் சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரிய வந்தது என்னன்னா பின்னணியில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்பதான் ஆன் ஸ்கிரீன் முன்னாடி வருது. சோ நாளானிக்கு விஜய் பதவியேற்பதற்கு முன்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்துல. ரைட், ஓகே, நன்றி சஞ்சீவி. தேங்க் யூ. திரு நந்தகுமார், நிறைவான கருத்து ரொம்ப சுருக்கமா. இப்போ இவங்க
இவங்க கிட்ட இருந்து இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இப்ப பிசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ இவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கும்போது அது நியாயமாப்படுமா? அப்ப இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இல்ல நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாக்கா, அப்ப நீங்களே வந்து நான் அதை தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நீங்க அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இப்ப ஏன் அடுத்தவங்க வரக்கூடிய நிலைமை வருது? அப்போ சரியான நேரத்துல பூராமே தவறான முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? அடுத்தது வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவுனாவே அவங்க வந்து மினிஸ்ட்ரியில வந்து வரமாட்டாங்க. அது வந்து அவுட் சைடு இருந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படிதான் பாக்குறேன். இது வந்து தாவேக்காக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 2 எதிர்க்கட்சிகளை சமாளிக்கிறதும் சிரமமானது. அதிமுக திமுக 2 பேர்த்தையும் எதிர்க்கிறது ஒரு பெரிய சவால். அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த அதிமுக ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு தாவேக்காக்கு கொடுக்குமானால் அது தாவேக்காக்கும் அந்த அவங்க வந்து ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும்னு நான் பாக்குறேன். ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங். பொறுத்திருந்து பார்ப்போம். சஞ்சீவி அவர்கள் சொன்ன மாதிரி களம் மாறிக்கொண்டே இருக்கிறது, சூடுபிடித்துக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததை விட தேர்தல் முடிவுக்கு பிறகு சுவாரஸ்யங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. தொடர்ந்து இந்த விஷயங்களை நம்ம பின்தொடர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருக்கிறோம்.